நேசரின் வார்த்தை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எரேமியா 29:11 வேத பகுதியில் சொல்லப்பட்ட மகிமையான வார்த்தை இது. இதுவும் நாம் வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களை குறித்து எதிர்பார்த்து கர்த்தரை நோக்கி இருக்கிறோம். அவரை நோக்கி இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். என் மகனே, என் மகளே, சோர்ந்து போகாதிரு. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவனாய் நான் இருக்கிறேன். அவர்களுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற தகப்பனாக இருந்து உங்களை நான் வழிநடத்துவேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் அறிந்திருக்கிறபடியினாலே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கர்த்தருக்கென்று சாட்சி உள்ளவர்களாக, அவருக்கென்று மகிமை நிறைந்தவர்களாக நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து வர இந்த மகிமையான வார்த்தையை சொல்லியிருக்கிறார். என் மகளே, என் மகனே, ஒன்றுக்கும் கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள். இந்த வார்த்தையை கொடுத்த தேவனுக்கு நன்றியோடு கூட அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கடந்த மாதங்களின் முழுவதுமாய், வாரம் முழுவதுமாய் நம்மையும் நம் குடும்பத்தையும் கர்த்தர் மகிமையோடு வல்லமையோடு பாதுகாத்து கொண்டார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இதோ இந்த மாதம் முழுவதுமாய், இந்த வாரம் முழுவதுமாய் அவர் நம்மை அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்வார் என்பதில் சந்தேகமில்லை. அப்படியாகவே எல்லா விதமான பிரச்சனைகளிலும் வியாதிகளிலும் வேதனைகளிலும் இருந்து நம்மளை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். சரீர பலவீனத்தோடு இருக்கிறேனே என்று துக்கப்படாதே. அவருடைய பலத்தை உனக்கு கொடுக்க அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு சாட்சியாக எப்பொழுது வாழ்ந்திட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும்.